ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மினி சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஆமாங்க, எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச சிக்கன் மோமோஸ் வீட்டிலே சுலபமான முறையில் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸ்கூல் விட்டு வர்ற பசங்கள்லேருந்து வீட்டில் உள்ள பெரியவங்க வரைக்கும் ஈவினிங் டீ போடுற டயத்தில் இந்த மாதிரி சுட சுட நல்ல ஒரு ஸ்நாக்ஸை செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்களும் நல்லா ருசித்து சாப்பிடுவாங்க. இதை செய்கிறதுமே ரொம்ப ரொம்ப ஈஸி தான். இப்போ இதை எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இந்த சிக்கன் மோமோஸ் செய்கிறதுக்கு நான் 1/2 கிலோ அளவுக்கு போன்லெஸ் சிக்கன் வாங்கி நல்லா ஒரு 2 முறை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். எலும்பு இல்லாமல் பாருங்கள், இந்த மாதிரி சதையாக சிக்கன் வாங்கிக்கோங்க. அப்போ தான் இந்த மோமோஸ் செய்கிறதுக்கு செட் ஆகும். இப்போ இந்த சிக்கனை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். இதில் எலும்பு இல்லாததுனால அரைக்கிறதுக்குமே ஈஸியாக அரைச்சி எடுத்துடலாம். இப்போ நம்ம இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ இதை நைஸாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ சிக்கனை நல்லா மாவு போல் நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. இது கூட 2 பெரிய வெங்காயத்தை நல்ல பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கங்க. அதே போல் 2 கேரட்டை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தலையையும் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கங்க. அடுத்ததாக காரத்துக்காக 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு சமையலுக்கு சேர்க்குற வினிகர் சேர்த்துக்கங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்துக்கங்க. 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை நல்லா வெதுன்னு சூடு பண்ணிவிட்டு சேர்த்துக்கங்க. கடைசியாக இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், சேர்க்க வேண்டியது எல்லாமே சேர்த்தாச்சு. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு முறை கை வச்சு கலந்து விட்டுக்கலாம். இந்த ரெசிபியை பொறுத்தளவில் நம்ம சிக்கனை ஆவியிலே வேக வைக்கிறதுனால இதில் ப்ரோட்டீன் அதிகமாகவே இருக்குது. அதனால் மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விட்டாச்சு. இப்போ சிக்கனை ரெடி பண்ணியாச்சு. இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததான் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் மாவு சேர்த்துக்கணும். நான் இன்றைக்கி 3 கப் அளவுக்கு மைதா மாவு இதில் சேர்த்துக்கிறேன். இது கூட கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மாவோட உப்பு சேர்த்து நல்லா ஒரு முறை கை போட்டு கலந்து விட்டுக்கலாம். அப்புறமா இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு சாஃப்டாக இந்த மாவை பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கணும். பாருங்கள், இப்போ மாவை நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்தாச்சு. இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்து வச்சுட்டு அடுத்ததாக இப்போ நம்ம மோமோஸ் செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்காக சப்பாத்தி கல் எடுத்துக்கங்க. அதில் கொஞ்சமாக மைதா மாவோ இல்லை கோதுமை மாவோ தூவிட்டு ஃபுல்லாக இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம பிசைஞ்சு எடுத்து வச்சுருக்க மைதா மாவுலேருந்து கொஞ்சமாக மாவு எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு எடுத்துகிட்டு இப்போ சப்பாத்தி கல்லில் வச்சு நல்லா நம்ம தேய்ச்சி எடுத்துக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் மாவை மேலே தூவி விட்டுக்கோங்க. இப்போ சப்பாத்தி கட்டை வச்சு நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம். மோமோஸை பொறுத்த வரைக்கும் மாவு ரொம்ப கனமாக இருக்கக்கூடாது. அதனால் நல்லா முடிஞ்ச வரைக்கும் நைஸாக தேய்ச்சி எடுத்துக்கலாம் அந்த மாவை. பாருங்கள், இப்போ நைஸாக நல்லா தேய்ச்சி எடுத்தாச்சு. இப்போ இதில் நடுவில் நம்ம கலந்து எடுத்து வச்சுருக்க அந்த சிக்கனை ஒரு சப்பாத்திக்கு உருண்டை உருட்டுவோம் பார்த்திங்களா, அதே அளவுக்கு உருண்டையாக எடுத்து நடுவில் இந்த மாதிரி சென்டரில் வச்சுக்கோங்க. அப்புறமா மெதுவாக இந்த ஓரத்தை எடுத்து இப்போ நான் இந்த மாவை மடிக்கிறேன் பாருங்கள். இதே போல் சுற்றிலும் நம்ம மடித்து விட்டுட்டே வரணும். ஒரு மடிப்பு எப்படி இருக்கிறோமோ அதே போல் தான் சுற்றிலும் எல்லா மாவையுமே நம்ம மடித்து எடுத்துக்க போகிறோம். பாருங்கள், சுற்றிலும் மடித்த பிறகு இந்த இடத்துல அதிகமாக மாவு இருந்தால் மேலே உள்ள மாவை கொஞ்சமாக எடுத்துடலாம். பாருங்கள், இந்த இடத்துல நிறைய மாவு இருக்குது. அதனால் இப்போ கொஞ்சம் மாவை நான் கட் பண்ணி கையால் எடுத்துறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு மாவை எடுத்துட்டு இப்போ இந்த இடத்த சரி பண்ணி விட்டுக்கலாம். நம்ம உள்ளே வச்ச சிக்கன் வெளியில் வரக்கூடாது. அந்த அளவுக்கு நல்லா கவர் பண்ணிவிட்டு இப்போ சுற்றிலும் இந்த இடத்துல முடிச்சு போட்டது மாதிரி கை வச்சு இந்த மாதிரி கரெக்டாக செஞ்சு விட்டுக்கோங்க. அப்போ நம்ம உள்ளே வச்சுருக்க சிக்கன் வெளியில் வராது. பாருங்கள், பர்ஃபெக்டாக செஞ்சு முடிச்சாச்சு. இதே போல் தான் மீதம் இருக்க மாவையுமே நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இட்லி பாத்திரத்தில் இடியப்பத்தட்டில் தான் நான் இதை வச்சு வேக வச்சுக்க போகிறேன். அதுக்காக இப்போ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு 7 மோமோஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம இட்லி பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம்.
இப்போ பாருங்கள், நம்ம செஞ்சு வச்சுருக்க மோமோஸ் எல்லாத்தையுமே இட்லி பாத்திரத்தில் நான் இடியப்ப தட்டில் தான் வச்சுருக்கேன். இப்போ இதை நல்லா ஒரு 20லேருந்து 25 நிமிஷம் நம்ம மூடி போட்டு மூடி வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். ஏன்னா பச்சையாக நம்ம சிக்கனை அரைச்சிட்டு சேர்த்துருக்கிறதுனால இது நல்லா ஒரு 20 நிமிஷமாவது வெந்தால் தான் உள்ளேயும் நல்லா வெந்து வரும். இப்போ இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சு 20 நிமிஷம் வெயிட் பண்ணலாம். அதுக்குள்ளே நல்லா வெந்து வந்துடும். அடுத்ததாக இதை மோமோஸ் வேகிறதுக்குள்ளே இதுக்கு தேவையான ஒரு சட்னி ரெடி பண்ணிக்கலாம். அதுக்காக 5 தக்காளியை எக் ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு இப்போ ஒரு குக்கரில் சேர்த்துருக்கேன். கூடவே ஒரு 10 பல் பூண்டு, 6 காஞ்ச மிளகா, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா குக்கரில் ஒரு 2 விசில் வச்சு வேக வச்சுக்கணும். இப்போ அதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். குக்கரில் சேர்க்காம பாத்திரத்திலே வேக வைக்கிறதாலும் வேக வச்சுக்கலாம். ஆனால் பாத்திரத்தில் வேக வைக்கிறதுக்கு எப்படியும் குறைஞ்சபட்சம் ஒரு 20லேருந்து 25 நிமிஷம் ஆகும். ஆனால் குக்கரில் நீங்கள் வச்சிங்கன்னா 2 விசிலில் நிப்பாட்டிக்கலாம். இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு விசில் போட்டு 2 விசில் வரட்டும். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். 2 விசில் விட்ட பிறகு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ சரியாக 2 விசில் விட்டு ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆன பிறகு நல்லா இந்த தக்காளியை ஆற வச்சுக்கோங்க. ஆறினதுக்கு அப்புறமா இந்த தக்காளி தோல் எல்லாமே சுருங்கி நமக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் இந்த தக்காளியில் உள்ள தோலெல்லாம் நீக்கிட்டு அதுக்கப்புறமா இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து நம்ம சட்னியாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ இது நல்லா ஆறட்டும். அதுக்கப்புறமா இந்த தக்காளி தோல் எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். இப்போது நம்ம வேக வச்ச தக்காளி நல்லா கம்ப்ளீட்டாக ஆறி வந்துடுச்சு. இப்போ இதில் உள்ள தோலெல்லாம் நீக்கிட்டு நான் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேன். இப்போ இது கூட 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஒயிட் சுகர் சேர்த்துக்கங்க. கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா நைஸாக நம்ம அரைச்சி எடுத்துக்குவோம். அவ்வளோதான். இப்போ சட்னியுமே அரைச்சி முடிச்சாச்சு. மோமோஸை பொறுத்த வரைக்கும் இந்த சட்னியை தொட்டு சாப்பிடும்போது தான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம சட்னி ரெடி பண்ணியாச்சு. அடுத்ததாக மோமோஸ் வெந்துருச்சான்னு பார்க்கலாம். இப்போ சரியாக ஒரு 20 நிமிஷத்துக்கு மேலே ஆச்சு. இப்போ நம்ம இட்லி பாத்திரத்தை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், மோமோஸ் எல்லாமே சூப்பராக வெந்து வந்திருக்கு. அவ்வளோதான். இதை அப்படியே ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். இந்த ரெசிப்பியை கண்டிப்பாக நீங்களும் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நாம் இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த பெர்ஃபெக்டான சட்னியை தொட்டு சாப்பிடும்போது மோமோஸ் ரொம்ப நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணி நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நான் போடக்கூடிய குக்கிங் வீடியோ எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் அடுத்தடுத்து நல்ல நல்ல வீடியோவில் சந்திப்போம். ஓகே, பாய்.